தென்னிந்தியாவின் முதல் ரயில் நிலையம் மெட்ராஸ் ரயில்வே கம்பெனி அரண்மனை போல் உருவாக்கிய ராயபுரம் ரயில் நிலையத்தின் கதை. சென்னை, பெங்களூரு, ஐதராபாத், கொச்சி உள்ளிட்ட நகரங்களில் மெட்ரோ ரயில்கள் சேவை படுஜோராக இருந்து வந்தாலும் தென்னிந்தியாவிலேயே முதலாக ரயில் சேவை துவங்கப்பட்ட நகரம் என்றால் அது சென்னை தான். ஆனால் இந்த கருப்பர் நகரத்தின் முதல் ரயில் நிலையம் அதன் கடைசி பக்கங்களை எழுதிக் கொண்டிருக்கிறதே என்பதே நிதர்சனம். ஸ்டீபன்சன் நீராவி என்ஜினை கண்டுபிடித்த சில ஆண்டுகளிலேயே தென்னிந்தியாவில் ரயில்கள் இயக்குவது குறித்து லண்டனில் விவாதிக்கப்பட்டு 1845ஆம் ஆண்டு மெட்ராஸ் ரயில்வே கம்பெனி உருவாக்கப்பட்டது. ஆனால் 1849ஆம் ஆண்டு இவர்கள் ரயில்வே பணிகளை தொடங்குவதற்குள் தி கிரேட் இந்தியா பெனின்சுலா கம்பெனி இந்தியாவின் முதல் இருப்பு பாதையை அமைத்து 1853ஆம் ஆண்டு இந்த இருப்பு பாதையில்தான் போரிபந்தர் டு தானே செல்லும் இந்தியாவின் முதல் ரயில் இயக்கப்பட்டது. வட இந்தியாவில் தி கிரேட் இந்தியா பெனின்சுலா கம்பெனி ரயில் சேவை தொடங்கிவிட்டதால் அதற்கு போட்டியாக தென்னிந்தியாவில் இருப்பு பாதையை அமைக்கும் பணியை தொடங்கியது மெட்ராஸ் ரயில்வே கம்பெனி. ஆங்கிலேயர்கள் உருவாக்கிய ஜார்ஜ் கோட்டையில் ஆளுநர்களுக்கான மாளிகைகள், முக்கிய அலுவலகங்கள், ஆங்கிலேய வணிகர்களின் வீடுகள் ஆகியவை இருந்ததால் அதன் அருகாமையிலேயே ஒரு இடத்தை தேர்வு செய்து இருப்பு பாதையை உருவாக்க திட்டமிடப்பட்டது. அதற்காக அவர்கள் தேர்ந்தெடுத்த இடம்தான் ராயபுரம். இடமும் கிடைத்துவிட்டது, இனி என்ன, விறுவிறுப்பாக வேலைகளை செய்துவிட வேண்டியதுதான் என்று பெரிய பெரிய வளைவுகள் மற்றும் காத்திருப்பு கூடங்கள், விசாலமான பயணிகள் மேடை என அரண்மனை போல் கட்டி முடிக்கப்பட்டது ராயபுரம் ரயில் நிலையம். 1856ஆம் ஆண்டு அப்போதைய மெட்ராஸ் ஆளுநராக இருந்த ஹாரிஸ் பிரபுதான் ராயபுரம் ரயில் நிலையத்தை திறந்து வைத்தார். மவுண்ட் ரோட் சிம்சன் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட ரயில் ராயபுரத்திலிருந்து ஆற்காடு நவாபின் தலைமையிடமான ஆற்காடு வரை இயக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 300 ஐரோப்பியர்கள் பயணித்த இந்த ரயிலுக்கு துப்பாக்கி குண்டுகள் முழங்க கோலாகல வரவேற்பு கொடுக்கப்பட்டது. இந்த ரயிலுக்கு தேவையான மோட்டார்கள் இங்கிலாந்திலிருந்து கடல் மார்க்கமாக சென்னைக்கு வரவழைக்கப்பட்டதோடு ரயிலில் பயணிக்க முதல் வகுப்புக்கு 5 ரூபாய், 2வது வகுப்புக்கு 3 ரூபாய் மற்றும் 3வது வகுப்புக்கு 1 ரூபாய் என கட்டணங்கள் நிர்ணயிக்கப்பட்டன. முதலில் தண்டவாளத்தில் டன் கணக்கான இரும்பு நகர்ந்து செல்வதை வழிநெடுகிலும் மக்கள் வியப்புடனும் பயத்துடனும் பார்த்ததாக அப்போது நாளிதழ்களில் செய்திகள் வெளியாகின. இதனைத் தொடர்ந்து 2வது ரயில் சேவை ராயபுரம் டு திருவள்ளூருக்கு துவங்கப்பட்டது. இப்படி பெரும் பொருட்செலவில் உருவாகி ஒவ்வொருவரையும் வியக்க வைத்த ராயபுரம் ரயில் நிலையம் 17 ஆண்டுகளுக்கு மெட்ராஸ் மாநகரின் ஒரே ரயில் நிலையமாக திகழ்ந்தது என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள். 17 ஆண்டுகளுக்கு பிறகு 1873ஆம் ஆண்டு சென்ட்ரல் ரயில் நிலையம் உருவானது. சென்ட்ரலில் இருந்து வடக்கு நோக்கி செல்லும் ரயில்கள் இயக்கப்பட தெற்கு நோக்கி செல்லும் ரயில்கள் ராயபுரத்திலிருந்து இயக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து கடல்சார் போக்குவரத்து அதிகமானதால் ராயபுரத்தில் சரக்கு போக்குவரத்து அதிகரிக்க தொடங்கியது. இதனால் கட்டுக்கிடங்காத மக்கள் கூட்டம் அங்கு அலைமோதியது. இதனை சீரமைக்கும் வகையில் உருவாக்கப்பட்டதுதான் எழும்பூர் ரயில் நிலையம். சரக்கு போக்குவரத்து மட்டும் ராயபுரம் ரயில் நிலையத்தில் இருக்க தெற்கு நோக்கி செல்லும் ரயில்கள் எழும்பூரிலிருந்து இயக்கப்பட்டன. இதன் வெளிப்பாடாக ராயபுரம் அதன் செல்வாக்கை இழக்க தொடங்கியது என்பதே நிதர்சனம். இந்தியாவின் முதல் ரயில் நிலையமான போர்பந்தர் ரயில் நிலையம் இன்று அரசாங்கத்தால் அடிக்கடி புனரமைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வரும் நிலையில் இந்தியாவின் 2வது ரயில் நிலையமான ராயபுரம் ரயில் நிலையம் அதன் பொலிவை இழந்து இன்று கேட்பாரற்று இருக்கிறது என்பது கருப்பர் நகரவாசிகளின் ஆதங்கமாக இருந்து வருகிறது.